மந்திரக்கோட்டையும் மரங்கொத்தி வீரனும். காட்டின் நடுவே ஒரு பழைய மர்மமான கல்கோட்டை இருந்தது. அந்த கோட்டையின் கதவு பல 100 ஆண்டுகளாக திறக்கப்படவே இல்லை. அதன் பின்னால் என்ன இருக்கிறது என்று தெரியாமல் காட்டில் இருந்த எல்லா மிருகங்களும் பயந்தன. நம்ம டிக்கி என்ற மரங்கொத்தி ஒரு நாள், நான் அந்த கோட்டையின் ரகசியத்தை கண்டுபிடிப்பேன் என்று சவால் விட்டது. டிக்கி கோட்டையின் கதவு அருகே சென்றது. அது சாதாரண மரம் அல்ல, மிகவும் உறுதியான கருங்காலி மரம். அதன் அடியில் ஒரு சிறிய ஓட்டை இருந்தது. டிக்கி தனது கூர்மையான அலகால் மின்னல் வேகத்தில் டக் 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 என்று ஒரு தாள லயத்தோடு கொத்தத் தொடங்கியது. திடீரென ஒரு அதிசயம் நடந்தது. டிக்கி கொத்திய வேகம் ஒரு ரகசிய இசையைப் போல ஒலிக்க கோட்டையின் கதவு மெல்ல திறந்தது. உள்ளே என்ன இருந்தது தெரியுமா? ஆயிரக்கணக்கான பழமரங்களும் வற்றாத தேன் அருவியும் ஒளிந்திருந்தன. காட்டில் உணவு இல்லாமல் தவித்த பறவைகளுக்கு டிக்கி ஒரு பெரிய புதையலையே கண்டுபிடித்து கொடுத்தது. பயந்த மற்ற பறவைகளெல்லாம் டிக்கியை தங்களின் தலைவனாக ஏற்றுக்கொண்டன.